am Jay Layton from Young Shiners Team B Group B, and today we are going to discuss about public etiquette. So what is public etiquette? பப்ளிக் எட்டிகெட் தமிழில் சொன்னோம்னா இது ஒரு சமூக ஒழுக்கம். நல்ல மேனர்ஸ் நல்ல பிஹேவியர் உள்ள ஒரு ஆளை அவர் பப்ளிக் எட்டிகெட் அவருக்கு நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லணும். இந்த மாதிரி மனிதர்கள் வந்து அடுத்தவங்க கஷ்டப்படுத்துறதோ இல்லை அடுத்தவங்களை சங்கடப்படுத்துறது மாதிரி பேசவோ செய்ய மாட்டாங்க. இதில் நிறைய குவாலிட்டிஸ் உண்டு. ஒரு குவாலிட்டி, ஃபஸ்ட்டு குவாலிட்டி பார்த்திங்கன்னா த பவர் ஆஃப் சைலன்ஸ். சைலண்ட்னு சொல்கிறது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் கம்யூனிகேஷன். நிறைய ப்ராப்ளம்ஸுக்கு சொல்யூஷன் எப்படி கிடைக்கும்னா சைலன்ஸ்னால கிடைக்கும். இந்த குவாலிட்டிஸை ஃபாலோ பண்ணுறதுனால யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல கான்ஃபிடென்ஸும் செல்ஃப் ரெஸ்பெக்டும் இதனால் க்ரியேட் ஆகும். நல்ல மெச்சூர்டாக அவங்க சொசைட்டியில் தெரியும். அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா த கிரேஸ் ஆஃப் ஃபுட் ஸ்டெப்ஸ். அதாவது ஒரு ஆள் நடக்கிறத வச்சு அவரோட மேனர்ஸ் நமக்கு தெரியும். அவர் நடக்கிறாருன்னு சொன்னால் அது வந்து பப்ளிக்கில் அடுத்து பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லை பப்ளிக்கு அது ஒரு நியூசன்ஸாக இருக்கக்கூடாது. அவர்னால எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுக்கும் பப்ளிக் க்ரியேட் பண்ணாமல் அப்படி அவர் நடந்தாருன்னு சொன்னாலே ஹீ இஸ் ஏ குட் பர்சன் இன் த சொசைட்டி. அதே மாதிரி சீட்டிங் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆர்டர் அப்படி ஒரு குவாலிட்டி இருக்குது. தேர் இஸ் அ ப்ரோட்டோகால். ஒரு எல்லா சொசைட்டியில் எப்படி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஒரு சீட்டு வரிசையாக நம்ம ஒரு ரோயில் இருக்கிறோம் சொசைட்டியில் இல்லை பப்ளிக்கில் இருக்கிறோம்னு சொன்னால் அது வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு ஈக்குவல் ஸ்பேசஸ் மெயின்டைன் பண்ணணும். ஈவன் இன் எஸ்பெஷலி இன் ஜெண்டர்ஸ் அதை வந்து ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி அடுத்து நல்ல குவாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பாடி லாங்குவேஜ். கம்யூனிகேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் பாடி லாங்குவேஜை கொடுக்குறது. அதில் என்னெல்லாம் வருதுன்னா ஐ கான்டாக்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அதே மாதிரி ஒரு ஜென்டில் ஸ்மைல், நம்ம பேசுகிறப்ப ஒரு ஸ்மைல் கொடுக்குறது. அதே மாதிரி குட் போஸ்டர். இது மூணும் பெர்ஃபார்ம் பண்ணோன்னா நம்மளை பற்றி ஒரு பாசிட்டிவான அபிப்பிராயம் நம்மளை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் த ரீசன் பிஹைண்ட் ரூல்ஸ். ஒரு ரூல்ஸை நம்ம மனப்பாடம் பண்ணுறதோ இல்லை ஒரு ஆளுக்கு சொல்லிக் கொடுக்குறதோ ரொம்ப ஈஸி. ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறதோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்ம சொசைட்டியில் அமைதியாக பேசுகிறோம்னு சொன்னாலே, வாய்ஸை லோ பண்ணி பேசுகிறோம்னு சொன்னாலே நம்ம அமைதியை விரும்புகிறோம்னா, அதே மாதிரி ஒரு வேஸ்ட் நம்மளை சுற்றி கிடக்கிற வேஸ்ட்டு அந்த சரௌண்டிங்ஸில் கிடக்கிறதையெல்லாம் க்ளீன் பண்ணி டஸ்ட்பினில் போடுறோம்னு சொன்னால் நம்ம க்ளீன்லினஸ்ஸை விரும்புவோம் அப்படின்னு. அதே மாதிரி ஃபுட்டை நம்ம ரொம்ப வேஸ்ட் பண்ணலைன்னா அது நம்ம கிராட்டிடியூடை காட்டும். இந்த மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே சின்சியாரிட்டி நமக்கு வரும். அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் ஃபார் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. பப்ளிக்கில் வந்து இன்னைக்கு பார்ப்போம் நம்ம பப்ளிக் டாய்லெட்ஸ் ஆகட்டும், வால்ஸ் ஆகட்டும், அதில் எல்லாம் ஸ்கிரிபிள் பண்ணி வைக்கிறது. அதே மாதிரி சரௌண்டிங் ரோட் சைடில் யூரின் பாஸ் பண்ணுறது. இந்த மாதிரி கொண்ட குவாலிட்டிஸ் ரொம்ப இல்லைன்னாலும் இப்போவுமே இருக்குது. அதெல்லாம் அந்த மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம அது ஒரு சொசைட்டி வந்து நம்மளோடது, நம்ம நாடுன்னு உள்ள எண்ணம் வேணும். அதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக ஹேண்ட்லிங் பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸு இதெல்லாம் ரொம்ப ஜென்யூனாக நம்ம மனசாட்சியோடு நம்ம பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் வேணும்னா சொல்லலாம். என்னன்னா அதாவது ஒரு அமைதியை விரும்புகிறது, ஃபோனில் பப்ளிக்கில் பேசுகிறப்ப மற்றவங்களுக்கு ஒரு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது. திருப்பி வேஸ்டெல்லாம் நம்ம எவ்வளோ சுத்தமாக நம்மளை சுற்றி சுத்தமாக வச்சுருக்கோம் நம்ம என்விரான்மெண்ட்டை. இந்த மாதிரி நிறைய குவாலிட்டிஸ். பணிவோட பேசுகிறது, தேங்க்ஸ் சொல்கிறது, ப்ளீஸ் பண்ணி பேசுகிறது, இதெல்லாமே இந்த பப்ளிக் எட்டிகெட்டில் வரும். அதே மாதிரி கன்க்ளூஷனாக நம்ம சொல்ல போனோம்னா ஒரு நல்ல சொசைட்டி, ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டி உருவாகணும்னா பப்ளிக் எட்டிகெட் வந்து ஒரு ஃபவுண்டேஷன். அதே மாதிரி கைண்ட்னஸ், எம்பதி, ரெஸ்பெக்ட் இதெல்லாம் நம்ம நிறைய ஃபாலோ பண்ணோம்.